நம்ம இத்தனை வருஷமா லீடர்ஸா இருக்கிறவுமே, எத்தன பேரு நம்ம நமக்கு தேவையான 100% யூசரா இருக்கோம். நம்ம மோதிக்கரைல உள்ள பொருட்கள நமக்கு தேவையானத வாங்கி 100% யூசரா இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே கேட்டு பார்த்துக்கங்க. சரிங்களா? ஏன் செல்ஃப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப இதுல பார்த்துரலாம். எனக்கு ஒரு மேடம் ஃபோன் பண்ணாங்க. இங்க இல்லங்க, கேரளால இருந்து. சரிங்களா? "சார் இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த பிளான் நல்ல பிளானா இருக்கா? சார் எனக்கு கீழ டீம்ல 1 வருஷமா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு மட்டுமே பொருள் வாங்குறவங்க நெறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொண்டு வர முடியும்? ஏன் மேடம்? ஏன்னா போன இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு. இப்ப வீட்டுக்கு மட்டுமே வாங்க டீம் இருந்தா தானே சார் அவங்களுக்கு அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். வேற என்ன சார் அவங்களுக்கு லாபம் இருக்கு? அப்டின்னாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான பதிலும் இதுல நெறைய இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இத்தன கேட்டகரி ஒரு 14 கேட்டகரி ப்ராடக்ட் வந்து நம்மட்ட இருக்கு. 850க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்டும் நம்ம சமீர் மொடி சார் நமக்கு குடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, மாதம் ப்ராடக்ட் நியூ லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஓகே. நான் எல்லாருக்கும் இத அனுப்பிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். அந்த நம்ம குரூப்லயும் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இதுல நானு உங்களுக்கு இத ஷேர் பண்றேன். இப்போ நம்ம என்னென்னலாம் நம்ம ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு தேவையானத வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் எல்லாமே எப்படி அனுப்பிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் மாசம் எவ்வளவு யூஸ் ஆகும்? ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்குங்க. அதுல ஒவ்வொரு ப்ராடக்ட் என்ன பேக்கிங்ல இருக்கு? எவ்வளவு குவான்டிட்டி யூஸ் பண்றோம்? அதுக்குரிய எம்ஆர்பி என்ன? அதுக்குரிய டிபி பிரைஸ் அதாவது ஹோல்சேல் பிரைஸ் என்ன? அதற்குரிய கமிஷனபிள் வால்யூம் சிவி அப்படிங்கிறதும் எவ்வளவு? அப்படிங்கிறத நானு டீட்டெயிலா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். சரிங்களா? சப்போஸ் என் எழுத்து புரியாதுன்னு நினைக்கிறேன். எழுத்து அப்படித்தாங்க இருக்கு. தலையெழுத்து நல்லா இருந்தா போதும். ஆ சரி நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. இல்ல நீட்டா பிரிண்ட் நம்ம இதுல கூட பிரிண்ட் போட்டு தனியா கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம என்னென்ன பொருள்லாம் காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கும் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் எடுத்த மங்களகரமா ஆரம்பிப்போமே அப்படின்னா, மஞ்சள். சரிங்களா? மஞ்சள் ரூ. 1 100 கிராம். அப்புறம் காலைல எந்திரிச்சோன எல்லாருக்கும் பல் தேய்ப்போம்ல. ஆமாங்க. பல்லு தேய்ப்போம். பேஸ்ட்டு 1 100 கிராம். டூத் பிரஷ் ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு பேக்கிங் 4 இருக்கும் 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டீ அப்புறம் டீ சாப்பிடுவோம்ல. அப்புறம் அது ஒரு லாங் லீஃப் டீ 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குளிக்கணும்ல. ஒயிட் பியல் சோப் 1 4 குண்டது. அப்புறம் ஒரு வீட்ல எனக்கு இந்த வெள்ள கலர் சோப் பிடிக்காது. எனக்கு சாண்டல் பிடிக்கும். எனக்கு லைம் பிடிக்கும். அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த சோப் 1 கூட நம்ம போட்டுருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷாம்பு போட்டு குளிக்கணும்ல. ரைட்டுங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹென்னா ஷாம்பு 200 எம்எல் 1 மாசத்துக்கு. அது கண்டிஷனர். இந்த கண்டிஷனர்ல ஏன் யூஸ் பண்றோம்ன்னு கூட நான் அப்புறம் சொல்றேன். கண்டிஷனர் 1. சலோன் ஹேர் ஆயில். அதுவும் ஏன் யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லிறலாம். பாடி ஸ்ப்ரே 1. அப்புறம் ஷேவிங் கிரீம் 1. அப்புறம் வெலாசிட்டி பவுடர் 1. அப்புறம் பாத்திரங்கள்லாம் க கிளீன் பண்ணணும்ல. அதுக்கு 1 1/2 ட்ராப்பு. அது சும்மா கைய வச்சு வெளக்க முடியாது இல்லைங்களா? அதுக்கு ஸ்க்ரப்பு 1. அப்புறம் லேடீஸ்க்கு மிக முக்கியமான நாப்கின். நம்ம நெறைய பார்த்துருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைஸ் பிரான் ஆயில். 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 1 வாரத்துக்கு 1 சமையல் எண்ணெய் ஆகும். மாசத்துக்கு 4 சமையல் எண்ணெய். கோகனட் ஆயில் 1. காளி மிர்ச். காளி மிர்ச் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு 1 பாக்கெட்டு. வத்தல் பொடி. காஷ்மீர் வத்தல்ங்க 1 100 கிராம். அப்புறம் மல்லி தனியா 100 கிராம் 1. கிங் பவுடர் அதாவது பெருங்காயம் 15 கிராம் 2 டப்பா மாசம் செலவாகும். இதெல்லாம் நான் என் வீட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இதெல்லாம் எடுத்திருக்கிறேங்க. கரம் மசாலா சரிங்களா? என்ன குருமா வச்சாலும் சரி, என்ன கூட்டு வச்சாலும் சரி, அதுக்கெல்லாம் நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒண்ணும் இல்லங்க. இந்த கரம் மசாலாங்கிறது நம்ம கறி மசால் பட்டன்னு சொல்லுவோம்ல, அதாங்க இது. 100 கிராம் 1. சிக்கன் மசாலா 1. ஜீரா பவுடர் 1. ஜீரா பவுடர் சீரகங்க. அப்புறம் நெய்யி 1. அப்புறம் வாஷ்மேட் 5 இன் 1 லிக்விட் 1. வாஷ்மேட் ப்ரீ வாஷ் 1. ஏன்னா நான் சோப்பு சேர்க்கலங்க. அடுத்து டசால். நம்ம வீட்ட நம்ம நம்ம சுத்தமா வச்சுக்கணும் இல்லைங்களா? அப்ப எல்லார் வீட்லயும் மேக்ஸிமம் அ டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அதனால டசால் வந்து 500 எம்எல் 1. ஸ்டெரிக்ளின் 250 எம்எல் 1. பியாண்ட் ப்ளூ நம்ம லெட்டின் வந்து நம்ம கோப்பை என்ன சுத்தமா வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு 1. ஸ்பிக் அண்ட் ஸ்பான். பாத்ரூம வந்து நம்ம உப்பு படியாம, நல்லா குழாயில வந்து நல்லா ஃப்ளோ வாட்டரா வரணும். பாத்ரூம் வந்து கரை படியாம இருக்கணும். அதுக்கு நம்ம ஸ்பிக் அண்ட் ஸ்பான் 1. ஹனி 1. டீ ட்ரீ ஆயில் 1. இது மினி டாக்டருங்க வீட்ல. சரிங்களா?
அடுத்து மல்டிவிட்டமின், மல்டி மினரல் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதலே பார்த்தாச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் விவரம் சொல்றேன். மல்டிவிட்டமின் 1, ஸ்பைருனா 60 சாஃப்ட் ஜெல் இருக்குங்க. சாரிங்க 90 சாஃப்ட் ஜெல் இருக்கும். 1 கிலாய் மாத்திரை 60 டேப்லெட் ஏன் யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். 60 டேப்லெட் 1 புதினா, துளசி சரிங்களா? இது ஒரு 100 மாத்திரை இருக்குங்க. இது 1 நோனி ஜூஸ் 1 பிக்கிள் ஊறுகாய் அது கடைசி சேர்க்கல. அது கடைசியில நான் சேர்த்திருக்கேன். சரிங்களா? அடிஷனலா பிக்கிள் ஊறுகாய் அதுவும் வேணுங்க வீட்டுக்கு. சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 ஒரு மாசத்துல 40 ப்ராடக்ட் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையானத நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் எதுக்குங்க வாங்கணும்? இத்தனை பொருள்ல நீங்க ஏதாவது இந்த பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? நான் இந்த பொருளை யூஸ் பண்ண மாட்டேங்க. இது எனக்கு தேவையில்லை என் வீட்டுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா எங்க ஊர் சாதாரண வேலை பார்க்குற சாதாரண மக்கள்ல இருந்து எங்க ஊர் மக்கள்ல இருந்து எலான் மஸ்க் வரைக்கும் இதுதாங்க யூஸ் பண்ணணும். கண்டிப்பா யூஸ் பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா மஞ்சள் இருக்கிற வீட்டுல செல்வம் கொஞ்சி விளையாடுங்க. இதெல்லாம் வந்து நவீன பழமொழி. நான் உருவாக்கின பழமொழி. இதுல எல்லாம் வந்து கேட்டுக்கணும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே. அப்போ டூத் பேஸ்ட் பண்ணணுங்க. அப்படின்னா தாங்க முதல்ல நமக்கு நல்லது இல்லையோ பக்கத்துல இருக்கவங்களுக்கு நல்லது. சரிங்களா? பேஸ்ட் ரொம்ப நல்லதுங்க. ஆனா நம்ம பிரசன் சேர்த்து யூஸ் பண்றப்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே. டீ நம்ம புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு காலையில டீ குடிக்கணுங்க. அதுலயும் ஆரோக்கியமான டீ குடிச்சா எப்படி இருக்கும்? சரிங்களா? அது பண்ணணும். குளிக்கணும். குளிச்சாதான் நம்ம வேர்வையோட மத்தவங்களுக்கு வாடை அடிக்காம இருக்கும். சரிங்களா? ஓகே. ஷாம்பு போட்டோம்னா தலை சுத்தமா இருக்கும். சரிங்களா? ஏன் கண்டிஷனர் சேர்த்து யூஸ் பண்ணணும்? அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஷாம்பு யூஸ் பண்ண உடனே அந்த முடி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓப்பன் ஆயிருங்க. அப்படி ஓப்பன் ஆகணும்னு அது திரும்ப மூடணும் அப்படின்னா, நம்ம கண்டிஷனர் சேர்த்து யூஸ் பண்ணாதாங்க அது திரும்ப மூடும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். எலும்பு இருக்கு. சரிங்களா? போன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற இது போன் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு ஆகும். லேசா எங்கனா அடிபட்டா கூட உடைஞ்சிரும். அது மாதிரி தாங்க நம்ம தலையில அந்த முடி வந்து ரொம்ப அத ஓப்பன் ஆயிடணும்னா ரொம்ப லீன் ஆயிரும், தட்டையாயிரும். அப்புறம் ஈஸியா நம்ம சீப்பு வச்சு படக்குன்னு இழுத்தோம்னா அது வந்து உடைஞ்சிரும். ஸோ இதனாலதான் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும் கண்டிஷனர் யூஸ் பண்ணா அது திரும்ப மூடிக்கணும், நல்லா திக் ஆகிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். ஃப்ரீ ஹேருங்க. தலையில சீப்பு வச்சோம்னா சொங்கின்னு கீழே வந்துடும். சரிங்களா? சிக்கெடுக்க வேண்டிய அவசியம் வராது. இன்னொன்னு இதுல சீரம் கலந்திருக்கிறதுனால நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இது நான் எலான் மஸ்க வச்சு சொல்லலைங்க. சாதாரண எங்க வீட்ல கூலி தொழிலாளி இத்தனையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, பாடி ஸ்ப்ரே. பாடி ஸ்ப்ரேன்னா சம்மர் ஆரம்பிக்குது. வேர்வை வாடை மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்மளுக்கும் ஒரு சுகமான ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கணும்னா, பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ஷேவிங் கிரீம் தாடியோட அலைய முடியாதுல்ல. சரிங்களா? ஷேவிங் கிரீம். வெலாசிட்டி பவுடர். பவுடர் பாடி பாடி டால்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 1/2 டிராப் லிக்விட். நம்ம வீட்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சையும், கத்தாழையும் சேர்த்து அங்க தயார்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த 1 1/2 டிராப் நம்ம பாத்திரங்கள விளக்குறப்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுல நம்ம கைப்பட்டு சரியா விளக்காட்ட கூட, கழுவாட்ட கூட அந்த இத அப்படியே நம்ம யூஸ் பண்ணா கூட ஒண்ணும் செய்யாது. ஸோ அப்படிப்பட்ட 1 1/2 டிராப். நாப்கின். இந்த நாப்கின்லாம் லேடீஸ் கண்டிப்பான முறையில மஸ்ட்டா யூஸ் பண்ணுங்க. அப்பனா தாங்க கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வராம இருக்கும். ஃப்ரீடம் நாப்கின்ங்க. ஃப்ரீடமா நீங்க இருக்க முடியும் அந்த 3 நாட்கள்ல. ரைஸ் பிரான் ஆயில். சரிங்களா? அந்த ரைஸ் பிரான் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்க்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்ப எல்லாம் ரொம்ப கேள்விப்படுறேங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. யார பார்த்தாலும் இப்ப நேத்து கூட ஒருத்தர சந்திச்சேன். "என்ன இப்ப ஆளே பார்க்க முடியல." "ஆமா சார். நேத்து ஃப ஃப்ர சொந்தக்காரர் தான். 32 வயசு தான். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு." அப்படின்றாங்க. சின்ன குழந்தைகள் நம்ம நெறைய வீடியோ பார்க்குறோங்க. சின்ன குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் கிரவுண்ட்ல பொத்துன்னு விழுந்து இறந்துடுறாங்க. நெறைய கேள்விப்படுறோம். ஸோ, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். சமையல் எண்ணெயும் ஒரு காரணம். அப்ப சமையல் எண்ணெய் நம்ம தரமான சமையல் எண்ணெய பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த மாரி பிரச்சனையிலருந்து கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. மருத்துவ குணம் இருந்தது. லேசா சிராய்ப்பு இருந்தா கூட போட்டோம்னா ஆறி போயிரும். வெளியில உள்ள தேங்காய் எண்ணெயெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. புண்ணு கொதறி போகும். சரிங்களா? ஓகே. காளி மிர்ச், மிளகு. மிளகு இருந்தா போதுங்க. எதிரி வீட்ல மட்டும் இல்லங்க. துரோகி வீட்லயும் சாப்பிடலாம். ஸோ அந்த மாரி மிளகு நம்ம கையில இருக்கு. லால் மிர்ச், காஷ்மீர் மிளகு. அதிகமான காரம் இல்லாத நல்ல நிறம் கொடுக்கக்கூடிய காஷ்மீர் வத்தல் நமக்கு வத்தல் பொடி இதுல சேர்த்திருக்காங்க. தனியா மல்லி. பித்தம் தலைக்கேறிடுச்சா, மல்லிப்பொடிய போட்டு 200 எம்எல் 100 எம்எல் காய்ச்சி குடிங்க. சரியா போயிரும். கிங் பவுடர் பெருங்காயம். நம்ம உடல்ல எந்த விதமான காயம் அந்த காயம் அப்படிங்கிறது நம்ம உடம்பு தாங்க. ஸோ அந்த உடம்பு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா, அது பெருங்காயம் யூஸ் பண்ணா நல்லதுங்க. கரம் மசாலா. ஓகே. இது நமக்கு நெஞ்செரிச்சல் இல்லாத கரம் மசாலா, சிக்கன் மசாலா. யார் வீட்லயும் சிக்கன் எடுக்காம வீடு கிடையாது. உங்களுக்கு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி பாருங்க. பிரமாதமா இருக்கும். ஜீரா பவுடர்.
நம்மளுடைய அகத்தை சீர் பண்ணக்கூடிய சீரகம் நம்ம கொடுத்துருக்காங்க. கவ் கீ, நாட்டு சுத்தமான நாட்டு பசு நெய்ங்க. அதாவது நெய் இருக்கிற வீட்டுல நோய் வராதுங்க. இது நாங்க கொடுக்குற பழமொழி. சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைன் அண்ட் லிக்விடு. நம்மளுடைய ஷர்ட் வந்து பிரமாதமா பளிச்சுன்னு இருக்கணும்னா நம்மளோட 5 இன் லிக்விட் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அது வந்து பயோசோப் ஃபார்முலால தயார் பண்ணியிருக்கிறாங்க. சோப் போட வேண்டியது இல்லைங்க. லேசா கசக்குனா போதும். அதுலயும் ப்ரீ வாஷ் சேர்த்து யூஸ் பண்ணி காலர் அழுக்கெல்லாம் இருந்தா லைட்டா ப்ரீ வாஷ் போட்டா போதும். கசக்குனா ஏன் அப்படின்னா, என் துணிகளை நான் தாங்க துவைக்கிறேன். ஏன்னா மத்தவங்க செலவு பண்றது எனக்கு பிடிக்காது. அதனால நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டசால், டஷாலுங்க. எந்த விதமான இது இருக்காது. அதாவது என்ன சொல்றது? அழுக்கு, தூசி எது எல்லாத்தையும் டஸ்ஸால் பண்ணிரும். இன்னொன்னு என்ன தெரியுமா? உங்க வீட்ல வாஷ்மெட் லிக்விட் இல்லையா துவைக்கிறது? காலியா போச்சா? டஸ்ஸால பயன்படுத்துங்க. சூப்பரா இருக்கும். காய்கறிகள் நிறைய வந்து ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்களா? அத நல்லா கிளீன் பண்ணி அத பயன்படுத்துறதுக்கு நம்ம டஸ்ஸால யூஸ் பண்ணலாங்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? சரிங்களா? ஸோ அத்த மாரி மல்டி பர்ப்பஸாவும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோர் கிளீனருங்க, டைல்ஸுக்கு யூஸ் பண்ற ஃப்ளோர் கிளீனருங்க டஸ்ஸாலு. அதுல ஏன் இதெல்லாம் பண்றேன்னா, அதுல கோகனட் ஆயில் சேர்த்துருக்காங்க. என் ஃப்ரெண்டு வந்து அம் சுவாசில் இருக்கிறவர், சார் புதுசா நான் டசால் போட்டிருக்கேன். எனக்கு வந்து கோகனட் ஆயில் கலந்த உங்க டசாயில் உங்க இது சாரி ஃப்ளோர் கிளீனர் இருக்கா அப்படின்னாரு. இதை கொடுத்தேன். பிரம்மாதமா இருக்குனே அப்படின்னாரு. அவருடைய ஃபீட்பேக். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிகிலின். நம்ம கிருமி நாசினி, அதாவது நம்ம வீட்ல கிருமி தொற்று இல்லாம இருக்கணும்னா நம்ம ஸ்டெரிகிலின் பயன்படுத்தி பாருங்க. பிரம்மாதமா இருக்கும். பியான் புழு நம்மளுடைய கோப்பைக்கு, அதாவது வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் உள்ள ஒரு பொருளை யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமா பேர்ட் ஸ்மெல் நிறைய வரும். ஏன் சொல்லுவோமே ஹார்பிக் தானே. அது பூரா ஆசிட் தான். அத பயன்படுத்துறோம். அது கரோசிவ் ஆகும். உள்ள இருந்து பேர்ட் ஸ்மெல் வரும். அந்த பேர்ட் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் இது வந்து அத 30 நாள்ல அந்த வாசம் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குமா. 1வது நாள், 2 நாள், 30 நாள் வரைக்கும் அந்த வாசம் வருமா. அது ஒண்ணு. எக்ஸ்ட்ரா அது செலவு நமக்கு. சோ பியான் புழுவ பயன்படுத்தி பாருங்க. குதிரைச்சாண ப்ராசஸ்ல தயார்படுத்தியிருக்காங்க. நல்ல பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தி கெட்ட பாக்டீரியாக்களை கொல்றது மூலமா உங்களுடைய செப்டிக் டேங்க் சீக்கிரமா நிறையாது. உள்ள இருந்து வாசமும் வராது. ஏங்க கெட்ட பாக்டீரியா இருந்தா தாங்க அந்த கோப்பையில இருந்து வாசம் வரப்போகுது. பியான் புழு பயன்படுத்தி பாருங்க. பிரமாதமா இருக்கும். ஸ்பிக் அண்ட் ஸ்பான், பாத்ரூம் ஸ்கேல் இது பூரா அந்த உப்பு படிஞ்சு எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்குங்க. ஈரம் இல்லாத இடத்துல நல்லா அத கரை இல்ல இடத்துல அப்படியே தண்ணி எதுவும் இது பண்ணாம ஸ்பிக் அண்ட் ஸ்பானை போட்டு ஸ்கிரப்ப வச்சு தேய்ச்சி பயன்படுத்தி பாருங்க. அந்த பாத்ரூமே வந்து பிரமாதமா இருக்கும். உங்களுடைய சமையல் அறையும் உங்களுடைய பாத்ரூம் என்னைக்கு சுத்தமா வச்சிருக்கீங்களோ அன்னைக்கு மகாலட்சுமி வருவார். பக்கத்து வீட்டு மகாலட்சுமி இல்லைங்க. நம்மளுடைய செல்வந்தர் மகாலட்சுமி. ஓகேவா? அடுத்து பியூர் ஹனி. தேன் பயன்படுத்தி பாருங்க. உங்க உடம்பு வந்து ஊன்றுகாதுங்க. உங்க மனசு ஊன்றுகாது. தேன் இருக்க இடத்துல. அதான் சொல்லுவாங்க, இந்த தேனெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு கண்டிப்பா இருக்கணுமா. நம்மளோட இந்தியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1000க்கு ஒரு வீட்ல தேன் இருக்கு. ஆனா இதே ஜப்பான்ல எப்படி இருக்குன்னு தெரியுமா? 1000க்கு ஒரு வீட்ல தான் தேன் இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த தேனோட மகத்துவம், அந்த தேனோட மருத்துவம் அந்த ஜப்பான்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தாங்க அவ்வளோ அறிவாளியா இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய பழங்காலத்துல உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் பூரா என்ன சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா? "எள்ளு சாப்பிடுறியா? அதோட தேனை சாப்பிடு. அதனுடைய சத்துக்கள் உனக்கு அப்படியே உள்ள உறிஞ்சி குடுக்கும்." அந்த தேன். அவ்வளவு மகத்துவமான தேன். எத்தனை பேர் வீட்ல அங்க தேன் இருக்கு? என் வீட்ல இருக்கு. அதே மாரி டீ ட்ரீ ஆயில். மினி டாக்டர். இந்த டீ ட்ரீ ஆயில பத்தி நெறைய சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? டீ ட்ரீ ஆயில் இருந்த வீட்ல ஆஸ்பத்திரி செலவு குறையுங்க. மல்டி விட்டமின். ஏன் அப்படின்னா, இந்த மல்டி விட்டமின் ஸ்பைருலா, கிளாய், புதினா, துளசி, நோனி ஜூஸ். இது எதுக்கு குடுத்துருக்கேன் தெரியுமா? இத பத்தி நெறைய பார்த்துட்டோம். ஆனா, சுருக்கமா ஒண்ணு சொல்லிடுறேங்க. ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா, முதல்ல நல்லதா சாப்பிடணும். நல்லா சாப்பிடுறது முக்கியம் இல்ல. நல்லதுன்னா என்னது? சத்தான சாப்பாடு. சரிவிகித உணவு. அத சாப்பிடணும். சரிங்களா? அந்த சாப்பிட்ட உணவு முதல்ல ஜீரணமாகணும். சரிங்களா? அந்த ஜீரணமான உணவு, ஜீரணம்னா என்னது? அதுல சத்துக்கள் உறிஞ்சப்படணும். உறிஞ்சப்பட்டது போக மீத உள்ள கழிவு, அந்த ரத்தத்துல உள்ள கழிவு மலமாவும், யூரினாவும் கழிவு வெளியேற்றப்படணும். இந்த 3 வேளையும் 3 வேள இல்ல. இந்த நான் சொன்ன ஒர்க்கு சரிங்களா? டைம் கிடையாது. அந்த 3 இதுமே கரெக்ட்டா யாருக்கு நடக்குதோ, அவனுக்கு நோயே கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ணி குடுக்கணுமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ணி குடுத்துருக்கிறேன். ஸோ அதனால தான் நமக்கு சரிவிகித உணவுன்னா என்ன? புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் இந்த இது கிடைக்கணும். இந்த இது கிடைச்சா நமக்கு சரிவிகித உணவு. அதுதாங்க குடுத்துருக்கிறோம். ஸ்பைருலா புரோட்டீன் இருக்கு. 70% புரோட்டீன் இருக்கு. மல்டி விட்டமின், மல்டி மினரல் நமக்கு தேவையான 12 மினரல் 6 பைட்டோநியூட்ரியன்ஸ் 2 பைட்டோநியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. 12 விட்டமின்ஸ் எல்லாமே கிடைச்சிருது. சரிங்களா? ஸோ நமக்கு தேவையான சத்து மல்டி விட்டமின், மல்டி மினரல் வந்து கிடைச்சிருங்க. கிலாய் கிருமி தொற்று இல்லாம இருக்கணுமா? கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுங்க.
என்ன ஜலதோஷம் முடிஞ்சிட்டு குணம் பேசிட்டு இருக்கு. என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு, நாங்க போய் தண்ணி குடிச்சேன் சேரல. இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணுமா, கிளாய் மாத்திரை சாப்பிடுங்க. புதினா துளசி நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணுமா, இன்னைக்கு வெளியில போறோம், ஒரு 2 நாள் வெளியில போயிட்டோம், கடையில சாப்பிடுறோம், அவன் என்னத்தனத்தையும் போட்டு எப்படியும் தயார்படுத்தியிருந்தான், சேரல. புதினா துளசி 2 எடுத்து போடு, சரியா போகும். எனக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு குத்து மாதிரி பிடிச்சுக்கிடுச்சுங்க. நிமிர முடியல, குனிய முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார்ந்து நடக்க முடியல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புதினா துளசி 2, 2 3 வேளைக்கு போடு. 2வது நாள் ஃப்ரீயா இருப்ப. சரிங்களா? நோனி ஜூஸ். நான் சொன்ன அந்த நல்ல சாப்பாடு, ஜீரணம், கழிவு இந்த 3யும் ஒரே இது செய்துங்க. நோனி ஜூஸ் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறப்ப இன்னும் பிரமாதமா இருக்கும். ஸோ நோனி ஜூஸ். பிக்கிள் என்ன சாப்பிட்டாலும் சரி தொட்டுக்க ஏதாவது இருந்துச்சு நல்லா இருக்கும்ல சைட் டிஷ். அதனால ஊறுகாய் சேர்த்துருக்குங்க. சரிங்களா? இந்த நான் சொன்ன ப்ராடக்ட் இத்தனையும் நம்ம யூஸ் பண்ணா நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். இந்த 40 ப்ராடக்ட்டும் விசுவாசமா நம்ம மோதி கேர்ல யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும் லாயல்ட்டி எடுங்க. மத்தவங்க 1000 2000த்துக்கு பண்ணிட்டு 250 ரூபாய்க்கு லாயல்ட்டி இருந்தா தயவுசெய்து எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா விசுவாசமா இருக்குங்க. கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு சோப்பு ஃபேக்டரியில யூஸ் பண்றேன். சரிங்களா? வீட்ல வந்து அந்த லிக்விட் யூஸ் பண்றோம். சாரி, லெட்டின் கிளீனர் தயாரிக்கிறாங்க. ஃப்ளோர் கிளீனர் தயாரிக்கிறாங்க. அந்த பொருள் 1வது என் வீட்ல இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா, நான் நாளைக்கு வந்து மொதிக்கீரை பண்ணலங்க. சரிங்களா? அந்த வருமானம் எனக்கு தேவையில்ல. ஏன்னா, நம்ம ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணிருக்கோம். அந்த கம்பெனிக்கு விசுவாசமா நம்ம பொருட்கள நமக்கு தேவையான 100% யூஸரா அந்த பொருள பயன்படுத்துறோம். இத இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் 40 ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன். அதுல எந்த இதுலயுமே பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஐட்டம் எதுவும் சொல்லல. பார்த்துக்கங்க. இன்னொன்னு பேபி கேர் எதுவுமே சொல்லலங்க. என் வீட்ல குழந்தையே இல்லம்மாங்க. சத்தியமா சொல்லல நானு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ம் நெறைய நெ நெ நெறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நான் சொல்லவே இல்லங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. இது போக என்னுடைய காஸ்ட் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஆனா, நான் வந்து உங்களுக்கு அதிகப்படியா எதுவுமே சொல்லல. நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாசம் 40 ப்ராடக்ட் தேவை இருக்கு. அதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்கேன். எம்.ஆர்.பி பார்த்தீங்கன்னா, ரூ. 11,225 வருது. டிபி பிரைஸ் நம்மளுடைய ஹோல்சேல் பிரைஸ் ரூ. 8,753 வருது. அதுக்குரிய கமிஷனபிள் வால்யூம் 3,907 வருது. இதெல்லாம் நான் ஏன் யூஸ் பண்ணணும்? செல்ஃப் யூஸ் நான் ஏன் பண்ணணும்? ஏங்க செல்ஃப் யூஸ் பண்ணா தாங்க வெளியில முதல்ல சொல்ல முடியும். சரியா? லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு எனக்கு இந்த இத யூஸ் பண்ணிக்கிறியா? புதினா துளசி நல்லா இருக்கும். அட போயா முதல்ல இருந்து நீ உன்னை சரி பண்ணிக்கோ. மூடிட்டு போறியா? அப்படின்ருவாய்ங்க. அதனால நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணுமா? நம்ம முதல்ல இத யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். டயபெட்டிஸ் ஓவரா வச்சுட்டு, நீ இத நம்ம இதுல குளுக்கோ ஹெல்த் வந்திருக்கு. கறில ஜாமுன் ஜூஸ் வந்திருக்கு. யூஸ் பண்றீங்களா? அ உங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல சுகர் எவ்வளோ இருக்கு? எனக்கு 400 இருக்கு. முதல்ல நீ யூஸ் பண்ணு அப்படிம்பான். உன் வீட்ட சுத்தமா வச்சுக்கிடாம ஸ்டெரிக்கில்ன்னு சொல்ல முடியாது. உன் ஃப்ளோர் கிளீனர் சுத்தமா வச்சுக்கிறாம நீ டெட்டால் வெளியில சொல்ல முடியாது. உன்னுடைய லெட்டின சுத்தமா, ஆரோக்கியமா பராமரிக்காம, சுத்தமா வைக்காம நீ வந்து பியாண்ட் ப்ளூ விக்க முடியாது. சொல்லி பாருங்க. மொத தடவ வாங்குவான். அடுத்த தடவ வாங்க மாட்டான். ஏன் அப்படின்னா, அவன் அந்த பக்கம் வர்றப்போ உன்னுடைய பாத்ரூம் வெளியில தான் இருக்கும். நாத்து அடிச்சுச்சுன்னா இவனே யூஸ் பண்ணலாம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணால் மட்டும் தான் 100% செல்ஃப் யூஸரா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஓன் சேல்ஸ் ஆகுங்க. நான் இதுல இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு இது அத்தனையும் பதில் இருக்கு. நான் வந்து யாரையும் டீம் கொன்ற சொல்லலங்க. ஓனா பயன்படுத்துறதுக்கு மட்டும் என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்ப இதெல்லாம் பண்றோம். இதுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல கிடைக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த மந்த். இதுக்கு என்ன குடுத்துருக்கேன் பாருங்க. நான் வந்து உங்களுக்கு அதுல நீங்க பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு 40 ப்ராடக்ட் நம்ம இது பண்றோம். இந்த மாசம் 40 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் பொருளெல்லாம் இருக்குது. ஏன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வந்து ஒரு 1 மாசம், 2 மாசம் பொருள் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கு. ஸோ அடுத்த மாசம் ஒரு 30 ப்ராடக்ட் வாங்குறோம். 10 ப்ராடக்ட். அப்போ காஸ்ட் குறையுமா? அதத்தாங்க நான் ஆவரேஜ்ன்னு போட்டு எழுதியிருக்கிறேங்க. அப்போ ஆவரேஜ் ரூ. 8,753 இருக்கிற நம்ம 40 பொருளுக்கு ஒரு 10, 15 ப்ராடக்ட் நம்ம குறையுதுன்னா, ரூ. 5,000 ஆவரேஜா ரூ. 5,000 கண்டிப்பா நம்ம வாங்குவோம். அந்த ரூ. 5,000 வாங்குறப்ப நமக்கு கண்டிப்பா 2,500 சிவி கண்டிப்பா கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவி முன்ன பின்ன 60% பிவி, 40% வி அப்படி மாறுறப்ப, நமக்கு ஆவரேஜ் 50% சிவி கண்டிப்பா கிடைக்கும். அப்ப ரூ. 5,000 வாங்குறப்ப, நமக்கு 2,500 சிவி கண்டிப்பா நமக்கு வரும். சரிங்களா? ஓகே. 2,500 சிவி பண்ணிட்டா, எனக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் மாரி இதுல ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு போட்டு நமக்கு கால்சியம் டேப்லெட் குடுத்திருந்தாங்க. அதனுடைய பிரைஸ் டிபி பிரைஸ்ங்க. ஹோல்சேல் பிரைஸ் ரூ. 454, எம்.ஆர்.பி ரூ. 603.
நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே. நமக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் கிடைச்சிச்சு. சந்தோஷம். அடுத்தது லாயல்டி ப்ரோகிராம். எனக்கு லாயல்டி பிளஸ் கிடைச்சது, லாயல்டி கிடைச்சது. நான் மாசம் ரூ. 7,000 வாங்குறப்ப எனக்கு வருஷத்துக்கு ரூ. 21,000 கிடைச்சது. கிடைக்கும் பாருங்க இதுல. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து 2500 சிவி கிடைச்சதா? ஓகே. இப்போ அந்த ஏற்கனவே அந்த மேடம் சொல்லுச்சு, 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் மட்டுமே வாங்கிட்டு இருக்கேன். 1 வருஷம் யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 25% நமக்கு இந்த 10%, 15, 20 அதெல்லாம் விடுங்க. வள்ளுவரே சொல்லியிருக்காரு. உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது. அதிகபட்சமா எடுப்போமே 25%ங்க. 2500 சிவிக்கு 25% எவ்வளவு? 625 சிவி. நான் அமௌண்ட்ல சொல்லலங்க. சிவி சொல்றேன். ரைட்டா? ஓகே. நான் ரிடீம் பாயிண்ட் வந்து எனக்கு 625 சிவி எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா 25%. நான் அந்த 625 சிவிய நான் எப்படிப்பட்ட ப்ராடக்ட் எடுக்கணும்? ஓகே. உதாரணத்துக்கு நீங்க இதத்தான் எடுக்கணும்னு சொல்றேங்க. உதாரணத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். பேஸ்ட் எடுத்துக்கிடுவோங்க. அதனுடைய டிபி பிரைஸ் ரூ. 80. ரைட்டுங்களா? அதுக்கு குடுக்கக்கூடிய சிவி 48 சிவிங்க. 48 சிவினா 625 டிவைடட் பை 48 13 பேஸ்ட் எடுக்கலாங்க. 13 பேஸ்ட் எடுக்கிறப்ப ரூ. 1040 நீங்க வாங்கிக்கிடலாம். டிபி பிரைஸ்ல நான் சொல்றது எல்லாமே எம்ஆர்பி எதுவுமே பேசலங்க. ரீட்டைல் ப்ராஃபிட்ட பத்தியே நான் பேசல. ரைட்டுங்க? அப்போ 602 சிவிக்கு ரூ. 1040 நீ ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், பேஸ்ட் எடுத்துக்கலாம். ரைட். எனக்கு பேஸ்ட் மட்டுமே இவ்வளவு ஆகாதே. நான் வீட்டுக்கு ஒரு பேஸ்ட் யூஸ் பண்றேன். நான் யார்ட்டையும் சொல்றது வாய திறக்க மாட்டேன். ரைட் ஓகே. சோப்பு சாண்டல் சோப் இருக்கு, அலோவேரா இருக்கு, லைம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுல நீங்க எடுக்கணும் அப்படின்னா, அதனுடைய பிரைஸ் 4 குண்ட சோப்பு ரூ. 144. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சிவி 28.8 சிவி. அப்ப 625 சிவிக்கு டிவைடட் பை 28.8 சிவி போட்டோம்னா 22 சோப் வருதுங்க. 22 × 144 டிபி பிரைஸ் ரூ. 3168 நீங்க ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். 625 ரெடீம் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு நீ எடுக்கக்கூடிய அமௌண்ட் ரூ. 3168 எடுத்துக்கலாம் மாசம். சரிங்களா? ரைட்டு. நான் இப்படி எடுக்கிறேன், அப்படி எடுக்கிறேன், எல்லாம் சேர்ந்து எடுக்கிறேன். அப்படின்னா ஆவரேஜ் பார்த்தோம்னா இந்த 1040 பிளஸ் 3168 4208 ஆவரேஜ் ஒரு டிவைடட் பை 2 போட்டோம் ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா ரூ. 2104 மாசம் நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 625 சிவிக்கு ரூ. 2104 மாசம் ப்ராடக்ட் எடுத்துக்கிடலாம். 12 மாசம் கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுவே ரூ. 25,248 வருது. இது ஒரு 25,248. இது போக அந்த ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ல 12 மாசம் கால்குலேட் பண்ணா 5,448. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம மாசம் எவ்வளவு வாங்கியிருக்கோம்? ரூ. 5,000. வருஷத்துக்கு எவ்வளவுங்க? ரூ. 60,000. ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ல எவ்வளவு கிடைக்கி? டிபி பிரைஸ்ல ரூ. 5,448. லாயல்ட்டியில எவ்வளவு கிடைக்கி? வருஷத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரூ. 25,248. டோட்டல் ரூ. 30,696 நமக்கு வருஷத்துக்கு கிடைச்சிருச்சு. வெறும் நான் ரூ. 5,000 வாங்கிட்டு இருக்கிறதுல. இதுல நான் 2 தாங்க சொல்லியிருக்கேன். ரீபர்ச்சேஸ் ஆஃபரும் லாயல்ட்டி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இந்த ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னு கொடுக்குறாங்கல்ல, அதுவும் லாயல்ட்டி ரிடீம் பாயிண்ட்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும். இப்போ இது எவ்வளவு சொல்லியிருக்கேன்? ரூ. 30,696. இதனுடைய காஸ்ட்னு வச்சோம்னா எவ்வளவு பெர்சன்டேஜ்ல கணக்கு பண்ணோம்னா 51% கிடைக்குதுங்க. 51%. இது நான் இதுல வந்து நீங்க இது அதாவது பிளானுக்குள்ளேயே நான் போகல. நான் வீட்டுக்கு மட்டும்தான் வாங்குறேன். வெளியில யார்ட்டையும் வாய திறக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு மட்டும் கூட 51% கிடைக்கு. ஏங்க வாங்கக்கூடாது? பிளான் நல்ல பிளானா இல்லையா? ரொம்ப நல்ல பிளானு. நீ ஒர்க் பண்ணா இன்னும் ரொம்ப நல்ல பிளானா மாறும். ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஓகே இதெல்லாம் ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ பழைய இதுல எவ்வளவு இருந்துச்சு? ரூ. 5,000 வாங்குறேன்னு வச்சுங்க. இதுல இன்னொன்னு தெரியுமா? பழசுல லிமிட் இருந்துச்சு. ரூ. 7,000 நீ வாங்க முடியும். இதுல ரூ. 7,00,000 நீங்க வாங்கிக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ரூ. 5,000 வாங்குறேன்னு வச்சுங்க. இதை கம்பேர் பண்ணுவோம். ரூ. 5,000 வாங்குறீங்க. 12 மாசத்துக்கு ரூ. 60,000. அந்த ரூ. 60,000 மாசம் எவ்வளவு கிடைச்சது? ரூ. 5,000 வாங்குறப்ப ரூ. 500 ஃப்ரீ ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் ஆஃபர். வருஷத்துக்கு ரூ. 6,000. லாயல்ட்டி இப்போ 3 தடவை லாயல்ட்டி கிடைக்கும். லாயல்ட்டி பிளஸ் சேர்ந்து ரூ. 15,000. அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறது கூட வச்சுக்கோங்க ரூ. 2,000. டோட்டல் எவ்வளவு வருது தெரியுமா? வெறும் ரூ. 23,000. நம்ம கிடைக்கு ரூ. 30,696. இதுலயும் யாருக்கும் யாருக்கும் வெளியில சொல்லல, சேல்ஸ் பண்ணல, யாருக்கும் ஷேர் பண்ணல. இதுலயும் யாருக்கும் சேல்ஸ் பண்ணல, ஷேர் பண்ணல. அப்படி இருந்தாலும் இதை எதை காட்டிலும் இதுல ரூ. 7,696 கூடுதலா கிடைக்குங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ரைட். இது வந்து இது ஓகே. நான் மட்டுமே வாங்கிட்டு இருந்தேன்.
சப்போஸ் வாயை திறந்துதான் பாருங்களேன். ஒரு 10 கஸ்டமர் 500 சிவி 1000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி வச்சோம்னா அது கூட எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் சேர்ந்துருங்க. அப்படி 5000 ரூபாய் சேர்றப்ப இது அப்படியே டபுளா மாறும். எவ்வளவு வருமானம் இருக்கு பாருங்க. எவ்வளவு உங்களுக்கு இன்கம் கிடைக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. ரைட்டா? ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஓகே. இது முடிச்சிருவோம். நான் வெளியில கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 பேரு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு 2000 சிவி நான் இது பண்ற மாரி ஒரு 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாய திறந்தது மூலமா. அப்படின்னா, நான் நல்லா சேல்ஸ் பண்ணக்கூடியவன். நான் ஒரு இப்போ 10,000 சில்லற 11,000 ரூபாய்க்கு நான் சிவிக்கு நான் பண்றேன். கீழ ஒரு 3 பேரு. 3 பேர வச்சு நீங்க வந்து ட்ரிபிள் பவர் போனஸ் வாங்கலாம். அந்த 3 பேரு வந்து 2,500, 2,500 பண்ணிட்டாங்க. நான் ஒரு 11,000 ரூபாய்க்கு பண்ணிட்டேன். 18,000 சிவி வந்துடுச்சா? ரூ. 3,000 எனக்கு. நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு இருந்தது ஓப்பனா சொல்றேன். என்ன போனஸ் வாங்கினேன்? வெறும் ரூ. 600, ரூ. 700, ரூ. 800 அத தாண்டல. ஏன் அப்டின்னா நான் குவாலிஃபைடு டைரக்டர். டைரக்டர் முடிக்கல. ஆனா, நான் இந்த மாசம் போன மாசம் வரைக்கும் நான் டைரக்டர் முடிக்கணும்னா 29,750 பிவி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் குரூப் பிவி பண்ணால் தான் எனக்கு ரூ. 3,000 போனஸ் கிடைக்கும். டைரக்டர் முடிச்சா எவ்வளவுங்க வருங்க? ரூ. 3,000 ரூ. 3,100 வரும். ஆனா, அதே 3000, 3,100க்கு மேல உள்ளத நான் இந்த மாசம் வாங்க போறேன். எவ்வளவு முடிச்சு? வெறும் 18,000 சிவி முடிச்சு. இன்னொன்னு தெரியுமா? முன்னாடி காட்டிலும் வந்து சிவி கூடங்க. பெர்சன்டேஜ் கூட. அந்த சிவி 18,000 சிவி முடிச்சு, நான் எவ்வளவு வாங்க போறேன்? 3,000க்கு மேல இந்த மாசம் செக் வாங்க போறேன். சரிங்களா? ஷேரிங் போனஸ் இருக்கு. ட்ரிபிள் பவர் போனஸ் இருக்கு. உள்ள போய் பாருங்க. அருமையான போனஸ் குடுத்துருக்காங்க. இத போயி உங்களுக்கு நல்ல போனஸா பிடிச்சிருக்கா? அப்படின்னு நெறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஆக்டிவ் ஆகுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல போனஸா ரொம்ப நல்ல பிளானா வந்து இது கண்டிப்பா மாறும் என்று கூறிக்கொண்டு, அனைவரையும் இந்த வாய்ப்பு குடுத்த கோர் ஃப்ரீ இண்டியா அவர்ஸ் லீடர்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நல்ல பொருள நம்ம மோதிக்கரில் உள்ள நல்ல பொருள பயன்படுத்துவோம். நலமுடனும் இந்த தொழிலை பயன்படுத்தி வளமுடனும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. தேங்க் யூ.